வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். எந்த விதத்துலையும் மூட நம்பிக்கைகள் போகாமல் ஒளி தத்துவம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி நம்ம வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் துலாம் ராசி 2024 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்கள் பிடித்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகமாகிய சனி 5ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறார். கேது 12ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். அதே சமயத்தில் குரு 8ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ஆண்டு கிரகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. மாத கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், ராசி அதிபதியாக சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். மாச கடைசியில், அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வருகிறார், நீச்சம் அடைகிறார். இருந்தாலும் குருவின் பார்வையினால நீச்ச பங்கம் பெற்று கேதுவோட சேர்கிறார். அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்த சூரியன் ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாத செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு ஆட்சி பலம், அவரோட ஓன் வீட்டுக்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அதே சமயத்தில் செவ்வாய் 8ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்த செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு மாறுகிறார் மாச கடைசியில. ஸோ இத்தகைய ஒரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியே ஓரளவுக்கு 11ஆம் இடத்துல முழுக்க ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் த மந்த் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம்தான். அதே சமயத்தில் அவருக்கு பிடித்த புதனோட சேர்ந்து இருக்கிறார், தவறு இல்லை. பிடித்த கொஞ்ச நாட்கள் சனியின் பார்வை பெறுகிறார். எப்போ ராசிநாதன் சனியின் பார்வை பெறுகிறாரோ அந்த டைம்ல கொஞ்சம் மன உளைச்சல்கள், டென்ஷன் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கணும், உடம்பை பார்த்துக்கணும், மனதை பார்த்துக்கணுங்கிற அளவுக்கு இருக்கு. செவ்வாய் மாச கடைசியில் 8லேருந்து நீங்கி 9க்கு வர்றது ஒரு நல்ல விஷயங்கள். இது வரைக்கும் இருந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் சரியாகி கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கு. துலாம் ராசிக்காரர்கள் 8ல குரு இருந்து சில நிதி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் முடங்கின மாதிரி ஒரு விஷயமாகவும், நிறைய விரயங்களும், கொஞ்சம் வெளிநாடு மாநிலம் போகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புத்திர விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் செய்து கொடுக்கறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். மெனக்கெடுதல் அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல ராகு இருந்து உடம்பு அது மாதிரி சில நோய்களில் ஒரு கட்டுக்கோப்பில் வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது தவறு இல்லை. அதே சமயத்தில் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் 10ஆம் இடத்துல வரைக்கும் இருந்தது 11ஆம் இடத்துக்கு வருது. பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதம் நீங்கள் என்ன ஒரு முயற்சி எடுத்து சில தொழில் விஷயமாவோ ஒரு வியாபார விஷயமாவோ பண்ணதுக்கு ஒரு நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு மாதம். குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் 11ஆம் இடத்துக்கு வர்றது கொஞ்சம் தப்பு இல்லை. இருந்தாலும் சில நாட்கள் ஒரு சனியின் பார்வை பெறும் பொழுது கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்ப்பு வரலைங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ பொதுவாக ஜூலை மாதம் போட்ட நீங்கள் எஃபோர்ட்ஸ்க்கு இப்போ சில முயற்சிகளுக்கு தக்க பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு 8ஆம் இடத்துல இருந்து வெளிநாடு விஷயங்கள், பங்கு சந்தை அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வமும் சில விஷயங்கள் கொடுக்குறாருங்க. குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா குரு 8ல் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நிதி போட்ட கொடுத்தது ஒரு பக்கம் போனது ஒன் வே டிராஃபிக் மாதிரி இருந்து திரும்பி வராமல் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. புதுசாக வரவங்களோட பழக்கத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் கொஞ்சம் 5ஆம் இடத்துலையே சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பெற்றுக்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு நல்ல மனசில் ஒரு நல்ல நிம்மதியை கொடுக்கும். அது மாதிரி அமைப்புகள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன ஒரு முயற்சிகள் மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களாலும் சரி, ஜூலை மாதம் போட்ட எஃபோர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபமும் ஒரு ரெகக்னிஷனும் பெனிஃபிட்டும் மார்க்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் குறிப்பாக செகண்ட் ஹாஃப் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பு, உங்களுடைய தசாபுக்திகள் சிறப்பாக இருக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், ஜாதக அமைப்பு தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது நான் சாதகமான அமைப்பு கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும். இது ஒரு பொதுவான பலன்களை தவிர இது துல்லியமான பலன்களாக இருக்க முடியாது. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன தசாபுக்திகள் நடக்குதுங்கிற வச்சு தான் துல்லியமான பலன்கள் சொல்ல முடியும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.